எல்லாரும் நம்முடைய வேத புஸ்தகத்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆமென். அவருக்கு இருந்த பலன் அதிகமான பலன். அவர் சிறு வயதிலே ஒரு பெரிய ராட்சதனோடு போராடி கோலியாத்தோடு ஒரு யுத்தத்தில் சண்டையிட்டு அந்த மனுஷனை ஜெயித்து அங்கே சுற்றி நிற்கிற இஸ்ரவேல் அனைவருடைய கண்களுக்கு முன்பாக சாதாரண மனுஷனாய் காணப்பட்டும் தாவீது ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தினார் என்று சொல்லி அந்த ஸ்திரீகள் பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, இப்படி பாடுறாங்க. ஆனால் இவ்வளவு ஒரு பராக்கிரமான யுத்தத்தை நடத்தின மனுஷன், நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அநேக யுத்தங்களை மிகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் வெற்றியாகவும் முடித்த தாவீது இப்படி ஒரு வார்த்தை எழுதுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எப்படி பலன் தருவார்னா, தன்னுடைய மாம்சத்திலிருந்து அவர் போராடி அநேக காரியங்களை தாவீது ஜெயித்திருக்கிறார். தன்னுடைய மாம்சத்தில் போய் அநேக யுத்தங்களை நடத்தியிருக்கிறாரு, அநேக பலவான்களை முறியடித்திருக்கிறாரு, அநேக மனிதரோடு வெற்றி எடுத்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, எந்த பலத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தருவார்னா நிறைய விதமான பலன் இருக்கு. அதில் ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்மையாகவே ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நேரத்தில் பலவீனப்படுவான் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை என்ன செய்கிறார்னா பெருக பண்ணுகிறார். எப்போ பலன் கொடுக்கிறார் ஆண்டவர்னா, ஒரு மனுஷன் எந்த நேரம் அவனுக்கு ரொம்ப பலன் தேவைப்படும் அப்படின்னா தன்னுடைய சோர்வின் நேரம். என்ன நேரம்? சோர்வின் நேரம். நீங்கள் என்னதான் நீங்கள் பிரியாணியை 3 வேளையை சாப்பிட்டுட்டு தெம்பாக இருக்கும்போது கூட நீ எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனால் ஒரு மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும்போது அவன் எப்படிப்பட்ட பிரியாணியை சாப்பிட்டாலும் இல்லை எப்படிப்பட்ட ஒரு பெரிய உணவை சாப்பிட்டாலும் அவனுக்குள்ளே என்ன வராது அப்படின்னா பலன் வராது. ஏன்? அவனுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டதுன்னா சோர்ந்து போயிடுச்சு. ஆகையினால தான் இவர் சொல்லுகிறாரு, சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா பலன் கொடுக்கிறார். ஒரு மனுஷன் சோர்ந்து போய் படுத்திருக்கிற, ஒன்றுமே முடியாது என்று சொல்லி படுத்திருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழும்பும்படி அவனுக்குள்ளே கர்த்தர் என்ன செய்கிறார்னா தம்முடைய பலனை கொடுக்கிறார். ஆகையினால 30வது வசனம் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் என்ன செய்வாங்க? இடறி விழுவாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாலிபருக்குள்ள இல்லாத பலன், இளைஞர்களுக்குள்ள இல்லாத பலனை கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுப்பார். ஆமென். அதனால தான் பல தேவனுடைய தாசர்கள் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ சின்ன வயசுலேயே நிறைய பிள்ளைங்க தற்கொலைக்கு நேராக போகிறாங்க, வாழ்க்கை சரியில்லைன்றாங்க, கடன் அதிகமாகிடுச்சுன்றாங்க, நிறைய நான் பலவீனப்பட்டேன்றாங்க, நான் ரொம்ப வாழ்க்கையில் தோல்வியை பார்த்துட்டேன் அப்படின்றாங்க. கடைசியாக அவங்களுடைய முடிவை அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனையோ வயதானவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன். அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க, நான் எத்தனையோ விதமான போராட்டங்கள் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சதுன்னா வந்தது, எத்தனையோ விதமான உபத்திரங்கள் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் என்ன நீங்கள் பெருசாக பார்த்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன சண்டையை சகிச்சிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன பெரிய போராட்டத்தை பார்த்துட்டீங்க. நாங்களாம் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை தாண்டி இருக்கிறோம், இன்றைக்கும் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபை, ஆண்டவர் கொடுத்த பலன். ஆமென். ஆங்கினாலும் தான் வசனத்தை முக்கியப்படுத்துகிறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன செய்யணும்னா புது பலத்தினால் நிரப்பப்படுகிறாங்க, புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுகிறாங்க. ஆனால் வேகமாய் ஓடுகிற வாலிபர்களும்
இளைஞர்களும் சோர்வடைந்து போகிறாங்க, இடறி விழுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்குள்ள இருந்த பலன் வேற, கர்த்தர் கொடுக்கிற பலன் வேற. ஆமென். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் என்ன செய்யறேன்னா என்னுடைய ஜனத்துக்கு நான் பலனை கொடுப்பேன். அவங்களுடைய சோர்வின் நேரம், அவங்களுடைய உபத்திரவத்தின் நேரம், அவங்களுடைய அழுகை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பலத்தினால் என்ன செய்வார்னா நிரப்புவார். தாவீது ராஜாவை குறித்து பார்க்கிறோம், அவர் மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தினாலும் அவரும் ஒரு நாள் என்ன செய்யறார்னா சோர்ந்து போய் நிற்கிறார். எங்க? சிக்லாக் என்கிற பட்டணம் சுட்டரிக்கப்படும் போது அவரும் தன்னோடு இருந்த ஜனங்களும் வந்து ஒரு யுத்தத்தை நடத்தி முடித்து அந்த சிக்லாகு பட்டணத்துக்கு உள்ள வந்து பார்க்கும்போது அந்த பட்டணம் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, தங்களுடைய சேர்த்து வைத்த ஆஸ்திகள் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் கொள்ளை போனதை கண்டு தாவீதும் தன்னுடைய ஜனங்களும் தங்களுக்குள்ளே அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். என்ன நடக்கிறதுன்னு, பெரிய பலவான் தான், யுத்தத்தை செய்கிறவங்க தான், எல்லாம் நடக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சோர்வை பார்த்த பிறகு அவங்களால என்ன செய்ய முடியலன்னா அடுத்த கட்ட முயற்சி எடுத்து வைக்க முடியல. சோர்ந்துடுறாங்க, அழுகிறாங்க. தங்கள் கூட இருந்த ஜனங்கள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் கல் எடுத்து தாவீதின் மேலே எரியத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, தங்களுக்குள்ள பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழும்போது தான் ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீ தொடர்ந்து போ, அது அந்த தண்டை நீ என்ன படுவ, அந்த சேனையை நீ முறியடித்து திரும்ப கொண்டு வருவேன். இந்த வார்த்தை தான் தாவீதை திரும்ப ஓட செய்தது. இந்த வார்த்தை தான் சோர்ந்து படுத்திருக்கிற தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுத்தது. ஆமென். சோர்ந்து படுத்திருக்கும் போது ஒரு வேத வசனம் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்குள்ளே புகுந்து அந்த ஆத்மாவின அந்த வார்த்தை கிரியை செய்து அந்த ஆத்மாவிலிருந்து அவனுக்கு ஒரு புது பலன் வருகிறது. ஆமென். சோர்ந்து தாங்க படுத்திருக்கிறாரு. தாவீதும் தங்களோட இருந்த ஜனங்களும் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ தொடர்ந்து போ, நீ பின்தொடர்ந்து போ, இங்கே நீ சோர்ந்து நிற்காத, நான் உனக்கு என்ன செய்வேன்னா பலன் கொடுப்பேன். இன்னைக்கு காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறா இருக்கிறார். எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் போதும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஒரு தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்கு தம்முடைய பலனை கொடுத்து அந்த ஜனங்களை நிமிர பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகியனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்ம 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு வேகமாக பார்க்க போகிறோம். எப்பொழுது பலன் குறையும், தேவன் எப்பொழுது பலன் கொடுப்பார். எப்போ நம்ம பலன் குறையும், தேவன் எப்போ பலன் கொடுப்பார். இதில் நிறைய காரியம் உண்டு. ஆனாலும் இன்றைக்கி நம்ம 3 காரியத்தை பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:10 எடுத்துக்கொள்ளும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்ன செய்து குறுங்கினது. வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானா உன் பலன் என்ன செய்யுதுன்னா குறுகி விடுகிறது. எல்லா மனுஷனுக்கும் ஆபத்து நாள் ஒன்று இருக்குது. அந்த ஆபத்து நாள் வரும்போது அவங்க பலன் என்ன செய்யுதுன்னா குறைந்து போகிறது. நம்ம இதை குறித்து பார்க்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். துரத்தி வெட்டினார்கள், ஜனங்களினுடைய இருதயம் கரைந்து என்ன ஆயிடுச்சு, தண்ணீராய் போயிட்டு. அடுத்து வாசிங்க, அடுத்த வசனத்தை. தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேலே என்ன செய்கிறாங்கன்னா புழுதியை போட்டுக்கொள்கிறாங்க. நீ வீட்டில் போய் தொடர்ந்து இதை வாசித்து பாருங்கள். இந்த ஆயி பட்டணத்துக்கு இவங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசுவா 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே யோசுவாவும் ஜனங்களும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எரிகோ பட்டணத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. இந்த எரிகோ பட்டணத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வருது, இந்த பட்டணத்தை சுற்றி 7 நாள் என்ன செய்யுங்க,
சுத்துங்க, எக்காலம் ஊதுங்க, 7வது நாள் அந்த பட்டணம் அந்த அலங்கம் இடிக்கப்பட்டு விழும் அப்படின்னு சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு யோசுவாவும் கூட இருந்த ஜனங்களும் மிகுந்த சந்தோஷமா புறப்பட்டு அந்த எரியோவை இடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச எரியோவை அவங்களுடைய விசுவாசத்தினாலும் தேவனுடைய பலத்தினாலும் வீழ்த்தினாங்க. வீழ்த்தின பிறகு என்ன நடக்குது? அதை தொடர்ந்து அவங்க டிராவல் பண்ணி போறாங்க. அடுத்து எங்க போறாங்கன்னா ஆயி பட்டணத்துக்கு போறாங்க. இந்த பட்டணத்துக்கு போன உடனே யோசுவா என்ன சொல்றாரு? ஜனங்களை அவரோடு கூட இருந்தவங்களை அனுப்பி, நீங்க போய் அந்த பட்டணத்தை பார்த்துட்டு வாங்க. அந்த பட்டணத்தை நம்ம முறியடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படும், எப்போ முறியடிக்கலாம், எவ்வளோலாம் பேர் போக வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னா, அந்த யோசுவா அனுப்பின ஆளுங்க என்ன வந்து சொல்றாங்கன்னா, 3வது வசனம் சொல்லுகிறது, யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி தெளிவாக சொல்றாங்க, ஜனங்கள் எல்லாம் போக தேவையில்ல, 2000-3000 பேர் போனால் போதும், இந்த ஆயி பட்டணத்தை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே கொண்டு போகும்படி வருத்தப்பட வேண்டியதில்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க, இந்த பட்டணத்துக்குள்ளே போனால் 2000-3000 பேர் போனால் போதும், அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணி அந்த பட்டணத்தை நம்ம எடுத்துக்கலாம். எரியோ போல அவ்வளோ பெரிய பட்டணம் கிடையாது அப்படின்னு நினச்சி இவங்க உள்ளே போகும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த ஆயின் மனுஷர்கள் எல்லாரும் எழும்பி ஏறக்குறைய 36 பேர் என்ன செய்யறாங்க? வெட்டி போட்டாங்க. இஸ்ரவேலருக்கு முதுக காட்டி ஓடினாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே யோசுவாவுடைய இருதயம், ஜனங்களுடைய இருதயம் என்ன ஆச்சுன்னா கரைந்து போயிட்டு, ஒண்ணுமே இல்லை, பலனே இல்லை. சூரியனை சந்திரனை நிக்க வச்ச யோசுவா, ஆசாரில் கால்பட்டவனை யோர்தானை 2 பிரித்த அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்ன யோசுவா, மோசையோடு கூட இருந்து பல அதிசயங்களை செய்த யோசுவா இன்னைக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையின் மேல் என்ன செய்யறாரு? புழுதியை வாரி போட்டு தாரையில முகங்குப்புற விழுந்து கொண்டிருந்தார். எப்போ? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எழுந்துக்கவே இல்லைங்க, படுத்துட்டே இருக்காரு. புழுதியை போட்டாரு, வஸ்திரத்தை கிழிச்சிட்டாரு. இனி வேணாம், இனி நான் போக மாட்டேன், இனி ஏன் எனக்கு இப்படி நடந்தது? இப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுடைய இந்த தோல்வி நேரம் தான் அவனுடைய பலனை வந்து ஒன்றுமில்லாம பண்றது. எப்படிப்பட்ட மனுஷனும் அவனுக்கு தோல்வி வராத வரைக்கும் ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப பலனா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த மனுஷன் ஒரு தோல்வியை பார்க்கும் பொழுது, எப்படிப்பட்ட யுத்த வீரனும் ஆண்டவருக்குள்ள எப்படிப்பட்ட வைராக்கியமான ஒரு மனுஷனும் தன்னுடைய இருதயத்தில் சோர்ந்து போய் கீழே வந்து என்ன செய்வாங்கன்னா பலன் குன்றி படுத்திருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ யோசுவா அப்படி தான் இருக்கிறாரு. நான் இனி என்ன செய்ய மாட்டேன்னா யுத்தத்துக்கு போக மாட்டேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களாம் முதுக காட்டிட்டாங்களே, சத்துருக்களுக்கு முன்பாக முதுக காட்டிட்டாங்களே. 7வது வசனம் சொல்லுகிறது, யோசுவா, கர்த்தராகி ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எமோரியர் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? கேட்கிறார் அவரு. எங்களை சாகடிக்கிறதுக்கா பண்ணினீங்க? கேவலம் இந்த எமோரியருடைய கையில நாங்க எவ்வளவு பெரிய கூட்டம், எங்களை சாதாரணமா இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க? முறியடிச்சிட்டாங்களே. இப்போ இந்த தோல்வி நடுவில் இவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை வந்து இவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியா ஒரு வசனத்தை சொல்றாரு. 35வது சங்கீதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 35வது சங்கீதம் 12வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, தீமை செய்கிறார்கள், என்ன செய்து அவருடைய ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். இப்போ அவர் என்ன நடந்துறாருன்னா, செய்த நன்மை தீமைலாம் என்ன ஆயிடுச்சு? நான் நன்மை செஞ்சவங்களாம் என்ன செய்கிறாங்க? தீமை செய்கிறாங்க. என்னுடைய ஆத்மா என்ன இல்லைன்னா பலன் இல்லை, ஒரு கதி கலங்கி போய் நிற்கிற ஒரு நிலைமையில யோசுவா நிற்கிறார். ஆனால் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறாரு, இந்த தோல்வி நேரத்தில் நான் உனக்கு பலனை தருவேன். ஆமே. யோசுவாவில் நீங்கள் வாசிங்க. இவர் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தோல்வி வந்துருச்சு, உனக்குள்ள என்ன இல்லை? கவனிங்க, இந்த தோல்வி வந்துருச்சு, உங்களுக்குள்ள என்ன இல்லை? பலன் இல்லை. இந்த தோல்வியை பார்த்த உடனே யோசுவா தலையில புழுதியை போட்டுக்கொண்டு வஸ்திரங்களை கிழித்து தரையில படுத்திருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்துரு. ஏன் யோசுவா படுத்துட்டு இருக்கிற? ஒரே ஒரு தோல்வியை பார்த்த உடனே உன்னுடைய இருதயத்துல மிகப்பெரிய வேதனை,
வருத்தம் வந்துருச்சு, உன் பலன் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நீ பெரிய யுத்தத்தை நடத்தணும் தான்ப்பா. மோசையோட கூட 40 வருஷம் என்ன பண்ண? மோசையோட கூட இருந்த, எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட. மோசே எங்கே போனாலும் ஒன்று தான் அனுப்புவார். நீ அவ்வளோ ஒரு விசுவாசமான ஒரு யோசுவாவும் காலேப்பும் இல்லாமல் கானானுக்குள்ளே போயே இருக்க முடியாது. அப்படி ஒரு விசுவாசமான வார்த்தையை சொன்ன யோசுவாவே தோல்வியை பார்த்த உடனே தன்னுடைய இருதயத்தில் பலன் இல்லாமல் போயிட்டார். நான் சொல்லுகிற இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வருகிறது நல்லது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஏன் சீக்கிரமாக முடிங்க, மணி 10 ஆயிடுச்சுங்களா? ஏன் தோல்வி வருது? தோல்வி வரும்போது தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்குறார். யோசுவா சொல்கிறாரு, நீ இந்த எரிகோவை பிடித்த உடனே மிகவும் ஆரவாரத்தோடு இனி நமக்கு நான் ஸ்டாப்பாக என்ன தான் கிடைக்கும்? எரிகோ தான் பெரிய பட்டணம், பெரிய மதில் சுவர், அதே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து பட்டணம்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சி போன இடத்துல எதிர்பாராத ஒரு தடுமாற்றம், தோல்வி வந்தது. ஆனால் இந்த தடுமாற்ற நடுவில் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ எழுந்திருப்பா, இந்த இஸ்ரவேல் கூட்டத்தில் ஒரு பாவம் நடந்திருக்கு, ஒருத்தன் பாபிலோனிய சால்வை எடுத்து வைத்திருக்கிறான், ஒரு ஆகானுடைய பாவம் இருக்கு, அவனை கண்டுபிடி, திரும்பவும் நீ தொடர்ந்து போக நான் உனக்கு பலனை தருவேன். அல்லேலூயா. இப்போது இந்த தோல்வியின் நடுவில் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்னா பலன் கொடுப்பார். நம்மளுடைய பலவீனம் எங்கே நம்முடைய பலன் குறைந்து போகுது அப்படின்னா, எங்கே குறைஞ்சு போகுது? எங்கே பிரதர் குறையுது? தோல்வி வரும்போது நம்முடைய பலன் என்ன செய்யுது? குறைஞ்சிது. ஒரு காரியம் வந்து நமக்கு மைனஸாக மாறும்போது பலன் குறைஞ்சிது. ஆனால் கர்த்தர் அந்த மைனஸை நிச்சயம் ப்ளஸ்ஸாக மாற்றுவார். எத்தனை பேர் நம்புகிறோம்? அல்லேலூயா. ரெண்டாவது வேகமாக இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ரெண்டாவது காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:25 வாசிப்போம். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை என்ன செய்யனா மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் எழுதி கொள்ளுங்க, கவலைகள் வந்தவுடன் பலன் குறைந்து போகிறது. என்ன வந்த உடனே? அதனால தான் சாலமோன் ராஜா தெளிவாக எழுதுறாரு, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை என்ன செய்யுது? ஏங்க ரொம்ப ஒடுங்கிட்டீங்க? நல்லா சாப்பிட்றது இல்லையா? நல்லா தான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரியாக தூங்குறது இல்லையா? நல்லா தூங்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் ஏன் நாளுக்கு நாள் உள்ளே போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை பிரதர், இப்போது இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கவலை இருக்குது. அந்த கவலையை வந்து யாராலையும் அதை நிவர்த்தி பண்ணவே முடியல. அந்த கவலை என்ன செய்கிறது? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனுஷனை பலவீனப்படுத்துது. நல்ல பலனாக இருக்கிறாங்க, இந்த கவலை வந்த உடனே அந்த இருதயமே என்ன ஆச்சுன்னா அவங்க பலவீனப்பட்டு ரொம்ப சோர்ந்துடுறாங்க. நீங்கள் இதில் வாசிக்கிறீங்கன்னா ஒரு பழைய ஏற்பாட்டில் அம்னோன் ஒரு மனுஷன் தான், தாவீதினுடைய குமாரன். இந்த அம்னோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த அம்னோன் வந்து தன் சகோதரியின் மேலே மோகம் கொண்டு நாளுக்கு நாள் என்ன செய்தானா அவன் மெலிந்து கொண்டே இருந்தானா. இப்போ இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் யோனதாபுன்ட்டு. அவன் யாருன்னா மகா தந்திரவாதி. இவன் கேட்குறான், ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் ஏன்ப்பா மெலிகிறன்னா, என் இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன இருக்குது இருதயத்தில்? நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம சரீரத்தில் ஏதோ ஒன்று ஒரு பலவீனம் வருது, வியாதி வருது, ஏதோ ஒன்று வந்த பிறகு தான் நம்முடைய உடம்பு ஒன்றும் இல்லாமல் போயிடுது, நம்ம முகம் வாடலாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் நம்முடைய சரீரமே என்ன செய்யுதுன்னா ஒன்றும் இல்லாமல் போகுது. இப்போ இந்த இருதயத்தில் இருக்கிற கவலை ஒவ்வொரு நாளும் மனுஷனை ஒரு வழி ஆக்குது. ஒரு நாள் மனுஷனை நிம்மதியாக வாழ விடலை. ஒரு நாள் அந்த கவலையிலிருந்து வெளியே வரணும்னு எத்தனையோ லட்சம் ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. உலகத்தில் கவலையே இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. சாலமோன் ராஜா அவ்வளோ ஆசீர்வாதத்தை வச்சுருந்தாரு. ஆனால் அவரே சொல்கிறார், இருதயத்தில் இருக்கிற கவலை, இருதயத்தில் இருக்கிற வேதனை என்னை ஒரு நாளும் ஒடுக்குறது, என்னை ஒரு நாளும் வேதனைப்படுத்துது. மிகப்பெரிய ராஜாக்கள் நான் வாசிக்கும் பொழுது அவங்களெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக அரசாட்சி செய்தாலும் எல்லாரும் ஒரு கவலையில் என்ன செய்கிறாங்கன்னா உட்காடுறாங்க. ஆகையால தான் ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 6:25, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆகையால்
எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. என்ன சொல்றாரு? எண்ணத்தை உண்போம், எண்ணெய் குடிப்போம், அப்புறம் எண்ணத்தை உடுப்போம். இதை மூணுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாதுன்னா கவலைப்படக்கூடாது. எந்த மூணு சொல்லுங்க? வா, அப்புறம் 3 பிரச்சனை. முதல்ல சாப்பிட்ற பிரச்சனை, அப்புறம் இது குடிக்கிற பிரச்சனை, அப்புறம் ட்ரெஸ்ஸு. 3 பிரச்சனை. 3 பிரச்சனையும் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் இந்த மாதம் அதிகமாக இருக்குது? கிறிஸ்மஸ் வந்துருச்சு. என்ன வாங்கணும்? எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை வாங்கணும். எந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுன்னு தெரில, எந்த டைலர்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரில, அது எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தெரில. இதுவே ஒரு மனுஷனுக்கு பெரிய கவலையாக இருக்குது. அன்றைக்கி காலையில் எப்படி பண்ணணுன்னு தெரில, எவ்வளோ சீக்கிரம் வரணும்னு தெரில, இன்னும் கிடைக்குமான்னு தெரில, போகுமான்னு தெரில, வருமானு தெரில. இந்த கவலையே என்ன செய்யுதுன்னா கண்ணை மறைக்குது. கவலை கண்ணை மறைக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? கவலை என்ன பண்ணிடுமா? கண்ணை மறைச்சிடுமா. இப்போ துணி கடைக்கு போனீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு இந்த கவலையிலே போகிறது. கண் எதிர்க்க 1000 ட்ரெஸ் இருந்தாலும் இவங்களுக்கு ஒன்று கூட என்ன பண்ணாது. ஏன் தெரியாது? இருதயத்தில் அவங்களுக்கு வேற ஒரு கவலை. அவங்க மனசில் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க, அது வரணும். அது வர வரைக்கும் என்ன பண்ணாதுன்னா நிறைவேறாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போன்னு இந்த 3க்காக என்ன செய்யாதுன்னா கவலைப்படாதீங்க. ஏன்? இந்த 3ஐயும் கர்த்தர் எப்படி ஆகிலும் ஒரு மனுஷனுக்கு நிச்சயம் தருவார். ஆமே, எப்படியும் தருவார். அவர் உருவாக்கின ஒரு மனுஷனை இந்த 3 விஷயத்துக்காக நிச்சயம் கைவிடவே மாட்டார். நீங்கள் உட்காந்து எனக்கு இந்த கார் வேணும் அப்படின்னு கவலைப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டார். இந்த கார் வேணும், எனக்கு இந்த ஃபோன் வேணும், எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், இதெல்லாம் கவலைப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அதை கண்டுக்க மாட்டாங்க. 3க்காக என்ன பண்ணாதீங்கன்னா கவலைப்படாதீங்க. 1 சாப்பாடு, இன்னொன்று தண்ணி, 3வது இன்னொரு ட்ரெஸ்ஸு. 3த்தையும் ஆண்டவர் நமக்கு ஏற்ற வேலையில் எப்படி என்ன பண்ணுவார்னா தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயம் என்ன பண்ணுவார்? கர்த்தர் எதை கொடுத்தாலும் நிச்சயமாக என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுங்க, எந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். இப்போ இந்த கவலை தான் ஒரு மனுஷன் என்ன செய்யுது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா 8:14 வாசிங்களேன். 8:14, லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்ன கேட்குறாங்க? இப்போ நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க, நல்லா தெளிவாக உட்காந்து 1 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் வசனத்தை என்ன பண்ணுறோம்? கேட்குறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த விதைக்கப்பட்ட வசனத்தை என்ன பண்ணுறான்னா கேட்ட உடனே போய் இப்பிரபஞ்சத்துக்குரிய என்ன கவலை வந்துடுது? பிரபஞ்சம்னா உலகம். இந்த உலகத்துக்குரிய கவலை எங்கே வருது? இப்போ சர்ச்சை முடிச்சுட்டு நம்ம கீழே போடுற உடனே ஒரு கவலை வந்துடுது. என்ன கவலை வருது சொல்லுங்க, பேசுங்க. கீழே போன உடனே வீட்டில் போய் இப்போ என்ன சாப்பிட்றது? முதல் கவலை வீட்டில் போனால் எல்லாருக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். வீட்டுக்கு போன உடனே ஒன்றுமே இல்லையே, இப்போ என்ன சாப்பிட்றது? ஃபஸ்ட்டு கவலை. 2வது, உள்ளே போன உடனே நம்ம வெளியே இந்த சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே மதியானத்துக்கு என்ன செய்கிறது, மதியானத்துக்கு என்ன செய்யுது, அப்படி ஒரு கவலை. இது 2 முடிஞ்ச உடனே நிம்மதியாக கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், தூங்கணும். இது 3 கவலையும் வசனத்தை கேட்ட உடனே என்ன செய்யுதுன்னா ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வந்துடுது. என்ன கவலை? போன உடனே இப்போ என்ன செய்யணும், என்ன டிஃபன் செய்கிறது, மதியானம் சிக்கன் வாங்கலாமா, மட்டன் வாங்கலாமா, என்ன வாங்கலாம், இது ஒரு பெரிய யோசனை. இதெல்லாம் வாங்கி முடிச்ச உடனே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்க முடியுமா? இப்போ வசனம் சொல்லுகிற ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு என்ன பண்ணல, பலன் கொடுக்க முடியலை. இந்த கவலை வந்த உடனே அவங்களுக்கு எதன் மேலே நாட்டம் போல,
அங்கே போகலாமா? இல்லை, போக முடியாது. பிரதர் இங்கே வாங்க, இங்கே ஒரு மீட்டிங் போயிட்டு வரலாமா? இல்லை பிரதர், ரொம்ப டயர்டாகுது பிரதர், இப்போ என்ன பண்ண முடியாது. மீட்டிங்களா? ஞாயிற்றுக்கிழமை அதுவும் என்னை எங்கே கூப்பிடாதீங்க, மீட்டிங்க்கு கூப்பிடாதீங்க. அப்போ இந்த உலகத்துக்குரிய கவலை இருதயத்தில் வந்த உடனே அடுத்து மீட்டிங் என்ன பண்ண முடியல, போக முடியல. ஆண்டவர் தெளிவாக சொல்ல, இவைகள் இந்த கவலையை ஒரு மனுஷன் எப்போ எடுத்து போடுறானோ அப்போ தான் அவனுக்கு புது பலன் உண்டாகும். ஆமென். அந்த கவலை என்ன செய்யுதுன்னா ஒரு மனுஷனை போட்டு ஒன்றுமில்லாமல் வாட்டி எடுக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையா என்ன செய்யறோம்னா போயிடுறோம். எதனால் போகிறோம்? நான் நல்லா வளர்ந்துருக்கணுமே, நான் நல்ல ஆசீர்வாதமாக இருந்திருக்கணுமே, நான் நல்ல உயரத்தில் இருந்திருக்கணுமே. என்ன நடக்குது? கவலை வந்து 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 நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கும் போது ஒரு காரியத்தை கூட முயற்சி செய்ய முடியாதபடி இந்த கவலைகள் வந்து பெருகி இருக்கிறது. மூன்றாவது நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மூன்றாவது 106வது சங்கீதம் 22வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 106வது சங்கீதம் 22வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அடுத்து, ஆகையால் அவர்கள் என்ன செய்யறான்னா நாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் இரட்சகரான தேவனை என் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, எப்போ பலன் குறையுது அப்படின்னா, மூணாவது, ஒரு மனுஷன் எப்போ தேவனை மறக்கிறானோ, ஒரு மனுஷன் எப்போ ஆண்டவர் வந்து மறந்து தூர போகிறானோ அப்போ அவனுக்குள்ள என்ன குறையுதுன்னா பலன் குறைஞ்சு போகுது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இவர்களை நான் என்னென்னமோ வழியில் நான் நடத்தி வந்தேன், ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அடிக்கடி இவங்க இரட்சகரான தேவனை மறந்து போகிறாங்க. 19 வாசிக்கும்போது அவங்க ஓரப்பில் ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை என்ன செய்கிறாங்க, நமஸ்கரிக்கிறாங்க. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது 23, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். இப்போ இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்களை எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்திட்டு வந்தார். ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் என் ஜனங்கள் என்னை மறந்து போகிறாங்க. இவங்க மறந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு நேரிடுது, மிகப்பெரிய பலவீனம் வருது, அவங்க பலன் ஒன்றும் இல்லாமல் போகுது. அப்போ எல்லாரும் எங்கே வராங்க? மோசே கிட்ட வந்து, மோசே எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், ஆண்டவரை நாங்கள் மறந்துட்டோம், ஆண்டவர் தான் மெய்யான தேவன் இப்படி சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே ஆண்டவரும் மனமிறங்கி ஆண்டவர் வந்து இறங்கி அந்த ஜனங்களுக்காக உதவி செய்கிறார். உதவி செய்த பிறகு திரும்ப அடுத்த இடத்துக்கு போகும்போது அங்கேயே என்ன செய்கிறாங்க, கர்த்தரை மறக்கிறாங்க. அதெல்லாம் வேதம் சொல்லுகிற 32 உபாகம் 32:18 வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ என்ன செய்தனா நினையாமல் போனாய். 32:18 உபாகம் 32:18. உன்னை பெற்ற தேவனையும் என்ன செய்கிறீங்க, மறந்து போகிறீங்க. உன்னை ஜெனிப்பித்தவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை நீ என்ன செய்யுதுன்னா மறந்து போயிட்டப்பா. ஏன் பேலன் குறைஞ்சிச்சு? ஏன் உங்களால் எதையும் செய்ய முடியல? ஏன் உங்களுக்கு வெற்றி கிடைக்கல? ஏன் உங்களால் அடுத்த இடத்துக்கு போக முடியலன்னா உங்கள் தேவனை என்ன செஞ்சிட்டீங்க, மறந்துட்டீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உண்மையாக தேடினா கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாக பலன் தருவார். எப்படி தேடணும்? உண்மையாக தேவ சமூகத்தில் சொல்கிறோம். உண்மையாக கர்த்தரை தேடும் போது நமக்குள்ளே பலன் குறையாது, பலன் கூடும். அந்த தேவனை மறக்கும் போது தான் நான் பலவீனப்பட்டவனை போல, என் சரீரம் பலவீனப்பட்டவனை போல நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன். ஆனால் தேவனை தேடும் போது கர்த்தர் என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆகையால் தான் வேதம் சொல்லு 34வது சங்கீதத்தில், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள். அப்போ அவருடைய முகத்தை நோக்கி பார்க்காத ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? பலவீனத்தோடவே இருக்கிறான். அவனுக்கு பலன் இல்லாத போலவே இருக்கு. எந்த வார்த்தை கேட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வார்த்தையும் விசுவாசமாக வைராக்கியமாக வரல. ஆனால் அவர்கள் அவரை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை, தன்னுடைய ஆசீர்வாதத்தில் ஒன்றும் இல்லை, தன்னுடைய வீட்டில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் முகங்கள் எப்படி இருக்குன்னா பிரகாசத்தோடு இருக்கு. ஆமே, காலை நேரத்தில் பனி காலம் வந்துட்டாலும் நம்ம முகம்லாம் எப்படி இருக்கு? பிரகாசமாக இருக்கு. எந்த ஒரு சோப்பும் போட தேவையில்ல, எந்த ஒரு க்ரீமும் போட தேவையில்ல, நார்மலாகவே முகம்லாம் எப்படி இருக்கு? பிரகாசமாக இருக்கு.
இதே போலதான் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஓசியா 13:6 சொல்லுகிறது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின் அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்ன செய்கிறாங்க? ஆமே, ஆண்டவர் சொல்கிறாரு, தாங்கள் இருந்த மேய்ச்சல்லாம் என்ன செய்கிறாங்களா? திருப்தி ஆட்டாங்களாம். திருப்தி ஆனதுனால இருதயம் மேட்டிமையாகும். எவ்வளவு திருப்தி ஆனாலும் நான் கர்த்தரை மறக்கக்கூடாது. எல்லா காரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என்னை எந்த உயரத்துக்கு கொண்டு போனாலும், நான் எவ்வளோ திருப்தி ஆனாலும் உண்மை மட்டும் நான் மறக்கக்கூடாதுப்பா. சொல்லுங்கள் எல்லாம், உண்மை மட்டும் நான் மறக்கக்கூடாதுப்பா. ஆண்டவர் வேதனையோடு இந்த ஓசியா தீர்க்கதரிசியிட்ட பேசுவார். அவங்க எல்லாம் திருப்தியாக இருக்கிறாங்க, நல்ல மேய்ச்சல் வந்தது, திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த மேய்ச்சலை கொடுத்த, இந்த விளைவை கொடுத்த என்ன செய்கிறாங்கன்னா மறந்து போகிறாங்க. ஆமே, இப்போ கர்த்தர் பலன் கொடுக்குற அந்த 3 சமயம் என்ன சமயம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் பலவீனம் வருது, எப்பப்பெல்லாம் பலன் குறைந்து போகுது. முதலாவது சொல்லுங்கள், எப்போ பலவீனம் வருது, எப்போ பலன் குறைஞ்சி போகுது? தோல்வியை பார்க்கும்போது நம்முடைய பலன் என்ன செய்யுது? குறைந்து போகுது. கர்த்தர் பலன் தர. ரெண்டாவது, எப்போ பலன் குறைஞ்சி போகுது? கவலைகள் நம்முடைய இருதயத்தில் பெருகும் போது நம்முடைய பலன் குறைந்து போகுது. அப்போ கர்த்தர் பலனை தருவார். மூன்றாவது, எப்போ பலன் குறைந்து போகுது? தேவனை மறக்கும் போது. எல்லாம் கண்களை மூடலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.